AWSல EBSனா என்ன? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். இதை தான் EBSன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் எல்லாருமே USB டிரைவ் யூஸ் பண்ணியிருப்பீங்கள, அதை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அட்டாச் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும்ல, அதே மாதிரி தான் EBSம். EBS வந்து EC2 இன்ஸ்டன்ஸோட ஹார்ட் டிரைவ் மாதிரி. ஆனால் இது ஃபிசிக்கல் டிரைவ் கிடையாது. அதாவது டைரக்டாக ஃபிசிக்கலாக உங்கள் EC2 இன்ஸ்டன்ஸோட இது கனெக்ட் ஆகியிருக்காது. அதுக்கு பதிலாக நெட்வொர்க் மூலமாக தான் EC2 இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகியிருக்கும். இன்றைக்கி வீடியோவில் EBSஐ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, EBS வால்யூமை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் என்ன, EBS Snapshots, Encryption, Multi-Attach, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹேண்ட்ஸனோட. சரி, EBS வால்யூமை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? EBSஐ நீங்கள் பூட் வால்யூமாக யூஸ் பண்ணலாம். அதாவது OS, சிஸ்டம் ஃபைல்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போது உங்கள் லேப்டாப் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் ஆகிற மாதிரி EC2 இன்ஸ்டன்ஸ் EBSலேருந்து பூட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் டேட்டா பேசஸ், அப்ளிகேஷன் ஃபைல்ஸ், லாக்ஸ்ன்னு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற அப்டேட் ஆகக்கூடிய எல்லாத்தையும் EBSல ஸ்டோர் பண்ணலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி EBS சைஸையும் டிஃபைன் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப், டெர்மினேட், ரீஸ்டார்ட் பண்ணாலும் EBS டேட்டா டெலீட் ஆகாமல் பர்சிஸ்ட் பண்ண முடியும். ஒரு EBSஐ அட் அ டைமில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸோட தான் அட்டாச் பண்ண முடியும். ஒரு EBSஐ மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ண முடியாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுற EBSம் EC2 இன்ஸ்டன்ஸும் அதே அவைலபிலிட்டி ஜோனில் தான் இருக்கணும். வேறு ஏஜில் இருக்க EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் அட்டாச் ஆகியிருக்க EBSஐ அதுலேருந்து டிட்டாச் பண்ணி இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் USB டிரைவை ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்புக்கு மாற்றுற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம EBS வால்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஹேண்ட்ஸானில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ EC2 இன்ஸ்டன்ஸஸ்க்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா போன வீடியோவில். ஸோ இது நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும் போதே நமக்கு வந்து ஒரு EBS வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக வந்து AWSஐ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுக்கும்போது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கான்ஃபிகர் ஸ்டோரேஜில் நமக்கு 8 GB ரூட் வால்யூம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போது இங்கே இந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட் டிவைஸ் நேம் இருக்கு இல்லையா, ரூட் டிவைஸ் டைப் EBS அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வால்யூமை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இதை நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். இல்லாட்டி இங்கே கீழே வந்தீங்கன்னா EBSல வால்யூம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து என்னென்ன வால்யூம்ஸ்லாம் வந்து EBS வால்யூம்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறத வந்து நீங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட இந்த EBS வால்யூம் வந்து 8 GB. இது வந்து AP சவுத் ஈஸ்ட் 2B அவைலபிலிட்டி ஜோனில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது இது க்ரியேட் ஆகிருக்கு. பட் நீங்கள் வந்து தனியாகவும் வால்யூம் க்ரியேட் பண்ணி அதை வந்து EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே க்ரியேட் வால்யூம் போய்ட்டு இப்போ இதில் வந்து வால்யூம் டைப் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்யூம் டைப் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் GP3 வால்யூம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் பர்பஸ் சைஸ் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு 8 GB கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மாற்ற வேண்டாம். ஸோ அவைலபிலிட்டி ஜோன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, EBS வால்யூமும் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸும் ஒரே அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கணும். வேறு ஈஸியில் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து அட்டாச் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து 2Bயில் இருந்தது இல்லையா. ஸோ நான் வந்து AP சவுத் ஈஸ்ட் 2B சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் க்ரியேட் வால்யூம் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஆல்ரெடி நான் என்கிட்ட இருந்த அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட க்ரியேட் ஆகிற ரூட் வால்யூம் இல்லாமல் இன்னொரு வால்யூம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஒரு நிமிஷம் இது ரெஃப்ரெஷ் ஆகட்டும், அவைலபிள்னு காட்டும். ஓகே, இப்போது இது அவைலபிளாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் யூஸ்ன்னு காட்டுது. இது இந்த EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. பட் இந்த இப்போ நான் க்ரியேட் பண்ண EBS வால்யூம் வந்து
அவைலபிளாக இருக்குது, விச் மீன்ஸ் இது எந்த EC2 இன்ஸ்டன்ஸோடையும் வந்து இது வந்து அட்டாச் ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதை சூஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸில் போய்ட்டு அட்டாச் வால்யூம் அப்படின்னு கொடுக்கணும். இப்போது இந்த EBS வால்யூமை வந்து நான் வந்து என்கிட்ட இருக்க EC2 இன்ஸ்டன்ஸோட நான் அட்டாச் பண்ணலாம். ஸோ அவைலபிலிட்டி ஜோன் வந்து 2Bன்னு காட்டுது இல்லையா. ஸோ இப்போ 2Bயில் இருக்க எல்லா இன்ஸ்டன்ஸையும் வந்து இங்கே ட்ராப் டவுனில் காட்டும். நம்மக்கிட்ட ஒரு இன்ஸ்டன்ஸாக இருக்குன்றதுனால இந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் காட்டுது. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸோட என்னால் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஓகே, டிவைஸ் நேம் கொடுத்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இன் யூஸ், ரெண்டுமே வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் ஆகிருக்குன்னு காட்டுது. இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ்கிட்டையும் போய் பார்க்கலாம். இன்ஸ்டன்சஸ் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 EBS வால்யூம் இந்த இன்ஸ்டன்ஸோட அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து காட்டுது. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும் போதும் ஒரு ரூட் வால்யூம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அது இல்லாமல் உங்களால் வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவும் EBS வால்யூமை க்ரியேட் பண்ணி அதை EC2 இன்ஸ்டன்ஸோட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ ஒரு EBS வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸோட தான் அட்டாச் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஓகே. பட் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எத்தனை EBS வால்யூம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மல்டிபிள் EBS வால்யூம்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ண முடியும். ஓகேவா. அப்புறமா delete on termination அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா delete on termination yes no அப்படின்னு இருக்குது. delete on terminationனா என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த EC2 இன்ஸ்டன்ஸை வந்து டெர்மினேட் பண்ணேன், delete பண்ணேன் அப்படின்னா அப்போது இந்த EBS வால்யூம் வந்து delete ஆகணுமா இல்லை வந்து இது வந்து அப்படியே பர்சிஸ்ட் ஆகணுமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரூட் வால்யூம் வந்து டிஃபால்ட்டாக delete on termination வந்து எஸ்ன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸோட க்ரியேட் ஆச்சு இல்லையா ரூட் வால்யூம், அது வந்து டிஃபால்ட்டாக delete on termination எஸ்ன்னு இருக்கும். அப்படின்னா நான் EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நான் டெர்மினேட் பண்ணும்போது இந்த ரூட் வால்யூமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக delete ஆகிடும். பட் நான் எக்ஸ்பிளிசிட்டாக தனியாக க்ரியேட் பண்ணேன் இல்லையா EBS வால்யூம், அந்தலாம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து டிஃபால்ட்டாக வந்து delete on termination வந்து நோன்னு இருக்கும். அப்படின்னா நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸை வந்து டெர்மினேட் பண்ணாலுமே இது வந்து delete ஆகாமல் நமக்கு வந்து அப்படியே பர்சிஸ்ட் ஆகும். பட் இந்த ரூட் வால்யூமை வந்து நீங்கள் பர்சிஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதை வந்து உங்கள் கான்ஃபிகரேஷனை வந்து உங்களால் மாற்ற முடியும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுக்கும் போதே அதை வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா இங்கே கான்ஃபிகர் ஸ்டோரேஜ், இங்கே கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் பண்ணும்போது EBS வால்யூம் க்ரியேட் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் எவ்வளோ சைஸ் வேணும், என்ன வால்யூம் டைப், இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணலாம். அப்போது வந்து நீங்கள் இந்த delete on termination ஆட்ரிபியூட்டை வந்து நோன் கொடுத்தீங்கன்னா இந்த ரூட் வால்யூமே கூட நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸை வந்து டெர்மினேட் பண்ணும்போது பர்சிஸ்ட் ஆகும், delete ஆகாமல். ஓகேவா. EBSல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. SSD டைப்பில் 2, HDD டைப்பில் 2. SSDங்கிறது சாலிட் ஸ்டேட் ட்ரைவ், ஃப்ளாஷ் மெமரி யூஸ் பண்ணும், மாடர்ன், எக்ஸ்பென்சிவ் பட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். HDDங்கிறது ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், ஓல்டு ஃபேஷன் ஸ்பின்னிங் டிஸ்க் டைப், சீப்பர் ஆனால் ஸ்லோவாக இருக்கும். SSD டைப்பில் ஜென்ரல் பர்பஸ் GP2 GP3ன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ட் IOPS IO1 IO2 பிளாக் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் SSD, கிரிட்டிக்கல் ஹை த்ரூபுட் லோ லேட்டன்சி ஒர்க்லோட்ஸ்க்கு இது சூட்டபுளாக இருக்கும். த்ரூபுட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு. இப்போது இவ்வளோ MB/s, இவ்வளோ GB/s அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. ஹையர் த்ரூபுட்னா பெட்டர்னு அர்த்தம். லேட்டன்சினா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ லோ லேட்டன்சினா பெட்டர். இப்போது இந்த SDD டைப்பில் பார்த்த ஜென்ரல் பர்பஸும் ப்ரொவிஷனல் IOPS EBSும் மட்டும்தான் பூட் வால்யூமாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் HDDயில் ஃபர்ஸ்ட் ST1 த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட் EBS வால்யூம், லோ காஸ்டில் ஓரளவுக்கு நல்ல ஹை த்ரூபுட் வேணுங்கிற யூஸ் கேசஸ்க்கு. நெக்ஸ்ட் SC2 கோல்ட் HDD, இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாக்கு. இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டு.
ST1 SC2 ரெண்டுமே பூட் வால்யூமாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு EBS வால்யூமை அட் அ டைமில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸோட தான் அட்டாச் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ப்ரொவிஷன்ட் IOPS IO1 IO2 EBS வால்யூம் தான். இந்த டைப்பில் மட்டும் ஒரே ஒரு EBSஐ அட் அ டைமில் 16 EC2 இன்ஸ்டன்சஸ் வரைக்கும் அட்டாச் பண்ண முடியும். இதில் எல்லா இன்ஸ்டன்சஸ்க்கும் ஃபுல் ரீட் ரைட் பெர்மிஷன்ஸ் இருக்கும். இதை தான் EBS Multi-Attachன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் EBS Snapshotனா என்னன்னு பார்ப்போம். ஸ்னாப்ஷாட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போது நீங்கள் EBS வால்யூமை பேக்கப் எடுத்து வைக்க முடியும், காப்பி பண்ணி பேக்கப் எடுத்து வைக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பேக்கப் யூஸ்க்காக, இல்லை நான் வேறு ரீஜியனில் இல்லை வேறு ஏசிக்கு வந்து இதே EBS வால்யூமை வந்து மூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு, இல்லை வேறு இந்த காப்பி மூலமாக நான் இன்னொரு EBS வால்யூமை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற யூஸ் கேசஸ்க்கெலாம் வந்து EBS ஸ்னாப்ஷாட் யூஸ் ஆகும். இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது ஸ்னாப்ஷாட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ வால்யூம்ஸ் போய்ட்டு இதில் எந்த வால்யூமை வந்து நீங்கள் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸில் போய்ட்டு க்ரியேட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்னாப்ஷாட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்னாப்ஷாட்டும் அதே ஈஸியில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இங்கே வால்யூம்ஸ் கீழே ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட் வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போது நம்ம ஸ்னாப்ஷாட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்னாப்ஷாட், இப்போ இதை போன EBS வால்யூமோட காப்பி தானே இந்த ஸ்னாப்ஷாட். இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து நீங்கள் இன்னொரு வால்யூமை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு இதை சூஸ் பண்ணி ஆக்ஷன்ஸில் போய்ட்டு க்ரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கேட்குது பாருங்கள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட் வந்து 2Bயில் இருக்குது, கரெக்டாக? நம்ம வால்யூம் வந்து அவைலபிலிட்டி ஜோன் 2Bயில் இருந்தது. அதே தான் வந்து அந்த ஸ்னாப்ஷாட்டும் வந்து 2Bயில் தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த ஸ்னாப்ஷாட்டில் வந்து இன்னொரு வால்யூம் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வேறு ரீஜியன், வேறு அவைலபிலிட்டி ஜோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இங்கே வந்து 2Bக்கு பதிலாக நான் 2Aவை வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி நான் க்ரியேட் பண்ணுறது மூலமாக இப்போ வேறு ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்க EC2 இன்ஸ்டன்ஸோட என்னால் வந்து இந்த EBS வால்யூமை வந்து அட்டாச் பண்ண முடியும். யூஸ்வலாக EC2 இன்ஸ்டன்ஸும் EBS வால்யூமும் வந்து ஒரே ஏசியில் இருக்கணும் இல்லையா? பட் நீங்கள் வந்து வேறு ஏசியில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணுற வால்யூமை வந்து வேறு ஏசி சூஸ் பண்ணி நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் 2Bக்கு பதிலாக 2A சூஸ் பண்ணி இந்த வால்யூமை வந்து க்ரியேட் பண்ண முடியும் இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து. ஓகேவா? இப்போ க்ரியேட் வால்யூம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த வால்யூம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மூணாவது ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. அவைலபிலிட்டி ஜோன் பார்த்திங்கன்னா 2Aன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? மற்ற ரெண்டும் 2B, இது வந்து 2A. இது ரெண்டுமே வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் 2Bயில் இருக்க EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. இப்போ என்கிட்ட 2Aயில் எந்த இன்ஸ்டன்ஸும் ரன் ஆகலை. பட் அப்படி நான் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து 2Aயில் இருக்குது அப்படின்னா அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட என்னால் இந்த வால்யூமை வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், இது நமக்கு தேவையில்லை. டெலீட் ஸ்னாப்ஷாட். இந்த வால்யூமும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, கடைசியாக EBS Encryption. EBS Encryptionங்கிறது உங்கள் EBS வால்யூமில் இருக்க டேட்டாவை செக்யூராக வைக்கிறதுக்கு AWS கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை லாக் பண்ணுறது. ஸோ அன்ஆத்தரைஸ்டாக யாராலையும் உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட வால்யூம்ஸ் வந்து என்கிரிப்டடாக இருக்காது. நீங்கள் வந்து எக்ஸ்பிரசிட்டாக கொடுக்கணும் என்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வால்யூமே வந்து என்கிரிப்டடாக இல்லை. இப்போ நீங்கள் க்ரியேட் வால்யூம் கொடுக்கும்போது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்கிரிப்ஷன், என்கிரிப்ட் திஸ் வால்யூம். இந்த இதோ செக் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களோட வால்யூம் வந்து என்கிரிப்டடாக இருக்கும். நீங்கள் உங்களோட வால்யூம் வந்து EBS வால்யூம் வந்து என்கிரிப்டடாக இருக்கும் போது உங்களோட டேட்டா ரெஸ்ட்டில் இருக்கும் போதும் என்கிரிப்டடாக இருக்கும். உங்கள் டேட்டா வந்து நெட்வொர்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போதும் வந்து அது என்கிரிப்டடாக இருக்கும். நீங்கள் இந்த வால்யூம்லேருந்து ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்னாப்ஷாட்டுமே வந்து என்கிரிப்டடாக இருக்கும். பட் உங்கள் வால்யூம் என்கிரிப்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்னாப்ஷாட் மற்ற எல்லாமே வந்து என்கிரிப்டடாக இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து செக் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து வால்யூம் க்ரியேட் பண்ணணும்.
ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்னாப்ஷாட்டுமே வந்து உங்களுக்கு வந்து என்கிரிப்டடாக இருக்காது. இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ஷாட்டுமே வந்து உங்களுக்கு வந்து என்கிரிப்டடாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நாட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. பட் இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ண முடியும். ஸோ க்ரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்கிரிப்ஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து என்கிரிப்டடாக இல்லை, பட் அதுலேருந்து க்ரியேட் பண்ண போகிற வால்யூம் வந்து உங்களுக்கு என்கிரிப்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே வால்யூமை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வே நீங்கள் வந்து அன்என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட்லேருந்து என்கிரிப்டட் வால்யூமை வந்து உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட் வால்யூம்ஸ் இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் சூஸ் பண்ணி டெலிட் ஸ்னாப்ஷாட் டெலிட்னு டைப் பண்ணோம். ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம க்ரியேட் பண்ண வால்யூமையும் வந்து டெலிட் பண்ணிடலாம். டிட்டாச். ஓகே, இப்போதைக்கு டிட்டாச் ஆச்சு ஃபஸ்ட்டு. இப்போ டெலிட்டும் பண்ணிடலாம். டெலிட். இப்போ டெலிட் ஆச்சு. ஓகே, ஆல் குட். இப்போது உங்களுக்கு EBS பற்றி ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon. Bye bye.